Subscribe CS Knowledge Opener. This is Ilakya Bhaskaran. In the last session, we have started the third chapter, scoping. So today we are going to continue with the next topic in that lesson. So today we are going to discuss about what are the types of variable scoping. So we have already discussed that there are four different types of scoping, that is local scope, enclosed scope, global scope and built-in scope. So today we are going to discuss in detail about each and every scoping. So first we are going to discuss about what is local scope. In the name itself you are clear that local means we can use it within a particular part of a program, that is a function or a module. So local scope refers to our variables defined in current function. So local scope அப்படின்றது என்னன்னா ஒரு particular functionக்குள்ள யூஸ் பண்ணுற வேரியபிள், அதுதான் என்னது லோக்கல் ஸ்கோப். அந்த வேரியபிளை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் அதோடைய லைஃப் டைம் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி. ஸோ லோக்கல் ஸ்கோப் இஸ் அ வேரியபிள் தட் கேன் பி யூஸ்டு ஒன்லி வித்தின் அ ஃபங்க்ஷன். A function will always look up for a variable name in its local scope only if it does not find in it the outer scopes are checked. ஸோ எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ அந்த ஃபங்க்ஷனுக்குரிய வேரியபிள்ஸை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு சர்ச் பண்ணும். அப்போது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எந்த வேரியபிளும் இல்லை, அதுக்கு தேவையான வேரியபிள்ஸ் இல்லை அப்படிங்கிறப்போ தான் அது என்ன பண்ணும், அதோடைய அவுட்டர் ஸ்கோப்பில் போய் சர்ச் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் இட் வில் சர்ச் ஃபார் அ லோக்கல் வேரியபிள் அண்ட் தென் இட் வில் பி கோஸ் ஃபார் தி அவுட்டர் ஸ்கோப். ஸோ திஸ் இஸ் கால்டு லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப்னால் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற வேரியபிள், அதுதான் என்னது லோக்கல். அந்த வேரியபிள் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், அந்த லோக்கல்குள்ளே மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னது லோக்கல் ஸ்கோப். ஸோ இப்போது இதுக்குரிய எக்ஸாம்பிளை நம்ம பார்க்கலாம். ஸோ ஹியர் they are given the small pseudocode for explaining the local variable. So local variable or local scope all are same. So I'm going to use a function name disp. Disp is a function and inside the function I'm going to have a two statements. I'm going to use a local variable a. The a is a local variable which is going to be used within a function. அப்போ அந்த a அப்படின்ற வேரியபிளை நான் என்ன பண்ண போகிறேன், disp அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அப்போ a அப்படின்றது என்னது local scope variable. So I'm going to assign a value 7 to a variable name a. ஸோ ஏக்கு நான் என்ன வேல்யூ கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் ஐம் கோயிங் டு பிரிண்ட் அ வேல்யூ ஆஃப் a. ஸோ இதுதான் வந்து இந்த ஃபங்க்ஷனுடைய வேலை. ஸோ எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அது என்ன பண்ணும், கால் பண்ணால் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ கால் பண்ணலாம் அந்த ஃபங்க்ஷன் வில் பி ரிமைன் சேம். ஸோ அப்போ நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்காக டிஸ்ப் அப்படின்ற ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட்டில் டிஸ்ப் அப்படின்ற ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு வரேன். ஸோ அப்போ என்ன பண்ணுது, இந்த ஃபங்க்ஷன் காலிங் ஸ்டேட்மெண்ட் அந்த டிஸ்ப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து ப்ரோக்ராம். ஸோ உள்ளே கொடுத்துருக்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் வந்துட்டு ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறதா நம்ம என்னது லோக்கல் ஸ்கோப்பிங்கு. டிஸ்ப் பண்ணுற ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுற ஏன்ற வேரியபிள் தான் என்னது லோக்கல் வேரியபிள். ஸோ இதுதான் லோக்கல் ஸ்கோப்பிங் சொல்கிறாங்க. ஸோ அதை நான் இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷன் மூலிமா கால் பண்ணுறேன். கால் பண்ணுறப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு கால் பண்ணுறப்போ என்ன வேலை நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஸோ த அவுட்புட் ஆஃப் த ப்ரோக்ராம் கோயிங் டு பி 7. ஸோ திஸ் இஸ் அ லோக்கல் ஸ்கோப் variable. ஸோ இதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு. ஆன் எக்ஸிக்யூஷன் ஆஃப் தி above code the variable a displays the value 7 because it is defined and available in the local scope. ஸோ a அப்படின்றது ஒரு வேரியபிள், அது வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நம்ம அதை என்ன வேரியபிள் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஸ்கோப் வேரியபிள் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன வேல்யூ செய்யுதுன்னா இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் அ வேல்யூ ஆஃப் a, that is 7. அடுத்தது next we are going to discuss about what is global scoping. So global scoping means nothing but the variable that can be used in the entire program. ஒரு வேரியபிளை எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி நம்ம டிஃபைன் பண்ணிவிட்டு அதை த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து global scoping. So that is what given here in the first point. A variable which is declared outside of all the function in a program. ஸோ எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே அவுட் சைடில் நம்ம கொடுக்குற வேரியபிள் தான் என்னது global scope variable. So it is known as global scope variable. Global variable can be accessed inside or outside of all the function in a program. So முன்னாடி சொன்ன மாதிரி global variable can be accessed inside the function, outside the function or throughout the program. So ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வெளியும் இல்லை என்டையர் ப்ரோக்ராமில் எங்கேருந்து வேணால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த global variable யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ global அப்படின்றதுனாலே அவுட்டர் வேரியபிள்ஸ், அந்த அவுட்டர் வேரியபிளை எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம கொடுத்துருவோம், எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நம்ம கொடுத்ததால
அந்த ஃபங்க்ஷனை வந்து அந்த வேரியபிள் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம், குளோபல் வேரியபிளாக சொல்கிறோம். அதை நம்ம அந்த ப்ரோக்ராம்குள்ளே எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் global variable. So I'm going to explain the global variable with a small example. So இங்கே first a is equal to 10. ஸோ a அப்படின்ற ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு லைன்லேயே உனக்கு a அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த a தான் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிள், பிகாஸ் இட் இஸ் கிவன் பிஃபோர் தி ஃபங்க்ஷன். எல்லா ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி அந்த வேரியபிள் கொடுத்துக்கிறதால அதுக்கு பேர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, குளோபல் வேரியபிள். இங்கே உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள், குளோபல் வேரியபிள் அப்படின்ட்டு. அடுத்தது ஃபங்க்ஷன் டிஸ்ப் அப்படின்ற ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதே வேரியபிள் நேமில் நம்ம இன்னொரு வேல்யூவை அசைன் பண்ணியிருக்கோம். அகெயின் a is equal to 7, print a. ஸோ இதுதான் இந்த ஃபங்க்ஷன். டிஸ்போட ஃபங்க்ஷன் என்னது, அகெயின் ஒரு லோக்கல் வேரியபிளை நம்ம இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ a அப்படின்றது இங்கே அது லோக்கல் வேரியபிள். இந்த ஃபங்க்ஷனை தாண்டி அந்த வேரியபிள் வந்து ஒர்க் ஆகாது. அதோட லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஸோ டிஸ்ப் இஸ் அ ஃபங்க்ஷன். இட் இஸ் கோயிங் டு ஹாவ் அ 2 ஸ்டேட்மெண்ட், a is equal to 7 and print a. ஸோ இந்த ஃபங்க்ஷனோட வேலை என்னது, அந்த லோக்கல் வேரியபிள்குள்ளே இருக்கிற வேல்யூவை a equal to 7 அப்படின்ற வேல்யூவை பிரிண்ட் பண்ணுறது. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட், 5th ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன பண்ணுறேன்னா டிஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப இட் இஸ் கோயிங் டு கால் தி ஃபங்க்ஷன் கிவன் இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் லைனில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுது. கால் பண்ண அங்கே என்ன எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா a அப்படின்ற லோக்கல் வேரியபிள் அசைன் ஆகிருக்கு. 7 என்ற வேல்யூ வந்து ஏக்கு அசைன் ஆகிருக்கு. அடுத்தது என்னது, பிரிண்ட் ஏன்னு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ 7 அப்படின்ற ஃபஸ்ட் அவுட்புட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுது. அடுத்தது 6th ஸ்டேட்மெண்ட்டில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஏ. பிரிண்ட் ஏ அப்படின்னோடனே இப்போ இந்த லோக்கல் வேரியபிள் அது கால் பண்ணுது. இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். இப்போ இந்த a = 10 டிஸ்பிளே ஆகுமா, a = 7 டிஸ்பிளே ஆகுமான்னு கேட்டிங்கன்னா a = 10 டிஸ்பிளே ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே a = 7 அப்படின்றது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் நமக்கு அது ஒரு லோக்கல் வேரியபிள். அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப எக்ஸிக்யூட் ஆகிறப்ப தான் ஏவோட வேல்யூ 7 டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த ஃபங்க்ஷன் எல்லாமே முடிஞ்சு வெளியே வந்துட்டு நமக்கு ஒரு ப்ரோக்ராமில் ஒரு நார்மல் லைனில் தான் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எதை கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா குளோபல் வேரியபிளை தான் கால் பண்ணணும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்ன அங்கே கொடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ இட் இஸ் கோயிங் டு பிரிண்ட் த வேல்யூ as 10. ஸோ இதுதான் வந்து it is a difference between global variable and local variable. So local variable can be used only within the function and global variable can be used anywhere in the entire program. So இதுதான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. This is the explanation for global variable. Now the given example is explained in such a way. On execution of a above code, the variable a which is defined inside the function displays the value 7. So ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுத்துருக்கிற வேரியபிள் a is going to display a value 7 when the function is called, that is the disp function is called. So and then it displays 10 because a is defined in a global scope. ஸோ அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த print a அப்படின்ற அந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ அது என்ன வேல்யூ கால் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு குளோபல் வேரியபிளை கால் பண்ணும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ரோக்ராமோட எக்ஸ்ப்ளனேஷன். Next we are going to discuss about what is enclosed scope. Enclosed அப்படின்னா என்னது, ஒன்றுக்குள்ளே ஒன்று. அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் வச்சு அதுக்குள்ளே வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது தான் என்னது, enclosed scope. இப்போ நார்மலாக வந்து நான் இப்போவே முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறப்ப அதுக்குள்ளே லோக்கல் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். ஸோ அப்போ இல்லைன்னா அது என்ன பண்ணும், அடுத்தது அவுட்டர் வேரியபிளை பார்க்கும். ஸோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அவுட்டர் ஃபங்க்ஷனில் நான் சில வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது நெஸ்டடாக இன்னொரு என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன் அதுக்குள்ளே கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எந்த வேரியபிளும் நான் டிஃபைன் பண்ணலனாலும் அதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஃபங்க்ஷனில், அதாவது என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸ் அது யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் வந்து என்க்ளோஸ்டு ஸ்கோப்பிங். ஸோ ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்போ அந்த நெஸ்டட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸை யூஸ் பண்ணிக்கும். ஸோ இதுதான் என்னது என்க்ளோஸ்டு ஸ்கோப்பிங். So that is what given in your first point. A variable which is declared inside a function which contains another function definition. So என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கலாம். The inner function can also access the variable of the outer function. ஸோ அப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கிறப்போ அந்த இன்னர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணலாம், அவுட்டர் ஃபங்க்ஷனோட வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஃபஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது, என்க்ளோஸ்டு ஸ்கோப்பிங். ஸோ this scope is called enclosed scope. When a compiler or interpreter searches for a
variable in a program, it first search local and then search for a enclosing scope. ஸோ எப்போயுமே ஒரு கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ ரன் ஆகிறப்போ அது ஃபஸ்ட் என்ன பண்ணுன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற லோக்கல் வேரியபிளை சர்ச் பண்ணும். அப்போ அந்த வேரியபிள் அந்த லோக்கல் வேரியபிள் அதுக்கு இல்லாதப்போ அது என்ன பண்ணுன்னா அதோடைய அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் கால்ட் என்க்ளோஸ் ஸ்கோப்பிங். ஸோ ஐம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் யூ வித் த எக்ஸாம்பிள் நவ். ஸோ இந்த எக்ஸாம்பிள் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இங்கே disp அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் disp1 அப்படி இருக்குது. அப்போ disp அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே disp1 அப்படின்ற ஃபங்க்ஷன், திஸ் இஸ் கால்ட் என்க்ளோஸ்ட் ஸ்கோப்பிங். ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபங்க்ஷன் வித்தின் அ ஃபங்க்ஷன், தட் இஸ் கால்ட் நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஆர் என்க்ளோஸ்ட் ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் இருக்கிறது பேர் தான் அது நெஸ்டட் ஃபங்க்ஷன் ஆர் என்க்ளோஸ்ட் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. இப்போ அந்த disp அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், a அப்படின்ற ஒரு வேரியபிள் கொடுக்குறேன். ஸோ இட் இஸ் அசைன் வித் வேல்யூ 10. அடுத்தது disp1 அப்படின்ற இன்னொரு நெஸ்டட் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே நான் எந்த வேரியபிளுமே கொடுக்கல, ஆனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், print ஏன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அப்போ அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் பி கோயிங் டு கால் தி வேரியபிள் விச் இஸ் கிவன் in the function disp. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதோட அவுட்டர் ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்கிற வேரியபிள் a = 10 அப்படின்றது தான் என்ன பண்ணுது, பிரிண்ட் ஆகும். ஸோ அடுத்தது disp1 ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அடுத்தது print a disp. ஸோ இப்போ என்ன நடக்க போகுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு disp1 ஃபங்க்ஷனை தான் ஃபஸ்ட்டு நம்ம கால் பண்ணுறதா, நம்ம நம்ம ஃபங்க்ஷனில் டிஃபைன் பண்ணிட்டாலும் அது கால் பண்ணாத அது எக்ஸிக்யூட் ஆகும், நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ என்னது, disp1 ஃபங்க்ஷனை இது கால் பண்ணுது, கால் பண்ணுறப்ப disp1 ஃபங்க்ஷனை இது கால் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குது, print ஏன்னு இருக்குது. print ஏன்னு கொடுத்தோன்னே இது என்ன பண்ணுது, ஏவோட வேரியபிளை சர்ச் பண்ணுது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் வேரியபிளே கொடுக்கல. அப்போ என்ன பண்ணும், அதுக்குள்ளேயே அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற a அப்படின்ற வேரியபிளை அது கால் பண்ணும். ஸோ அங்கே அவுட்டர் ஃபங்க்ஷனில் disp ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏவோட வேல்யூ என்னது 10. ஸோ இட் இஸ் கோயிங் டு print a வேல்யூ 10. அடுத்தது நார்மலாக என்ன கொடுத்துருக்குறாங்க, print a. ஸோ print a என்ன பண்ண போகுது, again it is going to print a value, that is the outer variable value 10. ஸோ இந்த disp ஃபங்க்ஷன் அது it is going to call a function disp. ஸோ இதுதான் வந்து இங்கே எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிறப்போ அங்கே லோக்கல் வேரியபிள் இருக்கான்னு பார்க்கும். ஸோ அந்த லோக்கல் வேரியபிள் இல்லாத பட்சத்தில் அது என்ன பண்ணும், அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கிற வேரியபிள்ஸை அக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் த யூஸ் ஆஃப் என்க்ளோஸ்டு ஸ்கோப்பிங். ஸோ இட் இஸ் எக்ஸ்பிளைன் இன் த கிவன் எக்ஸாம்பிள். In the above example, disp1 is defined within a disp function. The variable a defined in disp can be even used by disp1 because it is also a member of disp. ஸோ என்ன சொல்கிறாங்க, ஈவன் தான் நான் disp1குள்ளே எந்த வேரியபிளும் கொடுக்கலனாலும் அது என்ன பண்ணுது, disp அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற ஏவோட வேல்யூவை யூஸ் பண்ணிக்கும். ஏன்னா இதுதான் என்னது, என்க்ளோஸ்டு ஸ்கோப்பிங். disp1 அப்படின்றது என்னது, இட் இஸ் அ மெம்பர் ஆஃப் disp ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. So next going to see the last scoping topic, that is built-in scoping. So built-in அப்படினாலே என்னது, inbuilt variables. So what are the preloaded functions, preloaded modules given in this program is called a built-in scoping. ஸோ ஏற்கனவே நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்குள்ளே கொடுத்துருக்க இன்பில்ட் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ், ப்ரீடிஃபைன்ட் மாடியூல்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், built-in scoping. ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுறப்போ சில இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணிக்கிறோம், யூஸ் பண்ணிக்கிறோம், இன்பில்ட் வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க, built-in scoping. ஸோ the built-in scope has all the names that are preloaded. ஸோ என்னென்ன நேம்ஸ் எல்லாமே முன்னாடியே ப்ரோக்ராமில் இருக்கோ அதுதான் என்னது, built-in scoping அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ the built-in scope has all the names that are preloaded into the program scope when we start the compiler or interpreter. ஸோ ஒரு கம்பைலரோ இன்டர்பிரட்டரோ ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறப்பவே அது என்ன பண்ணும், it will searches for the preloaded functions or names in a program. So அதுதான் என்னது, built-in scoping. So any variables or modules which is defined in the library function of a programming language has a built-in or module scope. So எந்த வேரியபிளோ மாடியூலோ நம்ம ஆல்ரெடி ப்ரீலோடடாக ப்ரோக்ராமில் டிஃபைன் ஆகிருக்கிறது தான் என்னது, built-in scoping. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு ப்ரோக்ராமிங்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை யூஸ் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீலோடட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதுதான் என்னது, built-in scoping. ஸோ இதுதான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் த built-in scoping will be included into the program by using the library files associated with the software. So with this we'll conclude this topic. We'll continue the next topic in the next session. Thank you.